தூக்கத்துல இருந்த எனக்கு திடீர்னு பர்கர் சாப்பிடணும்னு ஒரே ஆசையா இருந்துச்சு. டப்புன்னு எந்திரிச்சு பார்த்தா டைம் 4:30, 5:00 ஆயிருச்சு. சரி நம்ம பேய் வாக்கிங் போற நேரத்துல சமைச்சாலும் தப்பில்லையே அப்படின்னு சொல்லிட்டு, சீக்கிரமாவே இன்னைக்கு சமையல் ஆரம்பிச்சுட்டேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து எனக்காக பர்கர் செஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலி பிளான் பண்ணது என்னவோ சிக்கன் பர்கர் மாரி ஏதாச்சும் செய்யலான்னு மாரி தான் தோணுச்சு. வந்து பார்த்தா ஃப்ரிட்ஜ்ல சிக்கனே இல்ல. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது தான், முட்டைய வச்சு ஏதாச்சும் செய்வோம் அப்படின்னு நெனச்சேன். சரி ஸ்கிராம்பிள்ட் எக் மாரி பண்ணா அது பீஸ் பீஸா துண்டு துண்டா வந்துரும். சாப்பிட முடியாது. சரி என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது தான் ஆம்லெட் மாரி போட்டு, அது மேல கொஞ்சம் சீஸ் எல்லாம் வச்சு, கொஞ்சம் இது இருந்துச்சு சாசேஜ். அத கொஞ்சம் போட்டு வச்சா சூப்பரா இருக்குமேன்னு சொல்லிட்டு, இந்த ஸ்மோக்கி பர்கர் மாரி செஞ்சிருந்தேன். நல்லா தான் இருந்துச்சு சாப்பிட. அவ்வளோ ஒண்ணும் வாவும் இல்ல, அவ்வளோ ஒண்ணும் மோசமாவும் இல்ல. நல்லா இருந்துச்சு சாப்பிட டீசென்ட்டா இருந்தது. அப்புறம் லஞ்சுக்கு வந்து வெஜிடபிள் சாகும் செஞ்சு சப்பாத்தி பண்ணிட்டு போலாம் அப்படின்னு யோசிச்சேன். அப்புறமா வேண்டாம் சரி தோசை மாவு இருந்துச்சு அதையே எடுத்துட்டு போயிடுவோம் நம்ம லஞ்சுக்கு. இவர் வீட்ல தானே இருக்காரு. ஸோ அவர் வந்து ரைஸ் வச்சு சாப்பிட்டுக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு இதையே பண்ணிட்டேன் குயிக்கா. டேஸ்ட்டும் சூப்பரா இருந்துச்சு. இது வந்து கர்நாடகா ஸ்டைல்ன்றதால எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அது சூப்பரா செஞ்சு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டேன்.